Hello everyone, this is Yuvraj. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா December 26th நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரிலேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம ஃப்ரைடே என்ன எதிர்பார்த்தோம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா 61 ஓட்டி நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு மைனர் கரெக்ஷன் அதை பொறுத்து நமக்கு 38 ஆர் 61 சப்போர்ட் எடுக்கும்போது அகைன் நமக்கு மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட்டோட க்ளோசிங் வைக்கலாம் சொல்லிட்டு எதிர்பார்த்தணும். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி போயிருந்தா சொல்லி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு புல் பேக் அது நமக்கு அரௌண்ட் 61 கிட்ட நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்தா ஸோ அந்த ரிஜெக்ஷன் பொறுத்தலும் நமக்கு 38 சப்போர்ட் எடுத்துட்டு நமக்கு புல் பேக்கோட தான் க்ளோசிங் வச்சிருக்கான். அதாவது நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த கன்சல்டேஷன் மார்க்கெட்டோட க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நாளை மார்க்கெட் நமக்கு எந்த மாதிரி போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா 78 நல்ல ஒரு ரெசிடென்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ நமக்கு சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்து நமக்கு ஃப்ரைடே க்ளோசிங்கில் நமக்கு 30 பாயிண்ட் ப்ளஸில் தான் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளை மார்க்கெட் வந்து நமக்கு ஸ்லைட்லி நியூட்ரல்லேருந்து கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுடைய இமீடியட் டார்கெட் 78 இருக்கும். மார்க்கெட் நமக்கு 78 ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா அகைன் நமக்கு ரேஞ்ச் ஆனது கன்யூஷன் நடக்கும். அதாவது நமக்கு ப்ரீவியஸில் ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹை 78க்கும் இடையில நமக்கு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகலாம். இது நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் நமக்கு வரக்கூடிய கேப் அப் ஆனது 78 கட் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி நீங்கள் தாராளமாக ராலி கன்யூஷன் எதிர்பார்க்கலாம். இது நம்ம வழக்கமாக சொல்கிறதா ரேஞ்ச் மார்க்கெட்டை பொறுத்தவரை 78 ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும். மார்க்கெட் நமக்கு அந்த முக்கியமான லெவலான 78 கட் பண்ணிச்சுன்னா மோஸ்ட்லி நமக்கு ட்ரெண்டு கன்வியூஷன் நடக்கலாம். இன்கேஸ் நமக்கு 70 ரிஜெக்ஷன் கொடுக்குற பட்சத்தில் அகைன் அந்த ரேஞ்சு கன்வியூஷனான கரெக்ஷன் நடந்துட்டு மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் எங்கேயும் நமக்கு மார்க்கெட் 70 ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா நமக்கு கரெக்ஷன் கொடுக்கலாம். அந்த கரெக்ஷனை பொறுத்தவரை சிங்கிள் பாட்டம் வரைக்கும் வரும். இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அதே மார்க்கெட் நமக்கு 78 கட் பண்ணுற பட்சத்தில் 21,586 21,621 வரைக்கும் போகலாம். இந்த லெவலை பொறுத்தவரை நமக்கு மேஜர் ரெசின் லெவல் தான். இந்த இடத்துல மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு சாலிடான ஸ்ட்ரக்சரோட போச்சுன்னா அதாவது மோர் தென் 70 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா இந்த இடத்துல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும். அதாவது கன்சால்டேஷன் கொடுக்கும். இந்த கன்சால்டேஷனும் நமக்கு வரவிருக்கக்கூடிய செஷனில் ட்ரெண்டு கன்வியூஷன் இண்டிகேட் பண்ணும். இது ஒரு கைண்ட் ஆஃப் வேரியேஷன். அப்படி இல்லாமல் மார்க்கெட்டால் மோர் தென் 70 டிகிரிக்கு மேலே போக முடியாமல் ஒரு மைனர் புல் பேக்கோட போச்சுன்னா மோஸ்ட்லி இந்த லெவலே நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். இதை பொறுத்தவரை ஃப்ளாட் வேரியேஷனாக வரும். ஸோ ரெண்டுமே நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் மார்க்கெட் நமக்கு கேப் அப்பே கொடுத்தாலும் நமக்கு சஸ்டெயின் ஆக முடியாமல் கரெக்ஷன் கொடுத்தாலும் சரி இல்லை கேப் ஓப்பன் ஆனாலும் சரி நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ண மாதிரி 38 கட் பண்ணும்போது 61 வரைக்கும் வரலாம். ரீட்டர்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுத்துட்டு இமீடியட்டாக கரெக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் இந்த சிங்கிள் பாட்டத்துக்கும் இந்த சிங்கிளுடைய ஹைக்கும் ரேட்டஸ் பண்ணுங்க. இதுக்கு நமக்கு மார்க்கெட் ப்ரைஸில் 38 சப்போர்ட் எடுத்துருக்கான். ஸோ 38 கட் பண்ணும்போது நம்மளுடைய அதிகபட்ச டார்கெட் 61 வரைக்கும் வரலாம். மார்க்கெட் இந்த இடத்துல 61 கட் பண்ணுறதுனா பாசிபிள்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது நமக்கு ஏபிசி ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்கும். ஆல்ரெடி நமக்கு ஏ கம்ப்ளீட் ஆகிட்டான், பியும் கம்ப்ளீட் ஆகிட்டான். நமக்கு வரக்கூடிய செஷன் 38 கட் பண்ணும்போது 50 ஆர் 61 அதாவது இந்த ரெண்டு ஜோனுமே நமக்கு டிமாண்ட் ஜோனை ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் இங்கேருந்து புல் பேக் கொடுக்கலாம். இதுதான் நமக்கு கேபிள் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தும் கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்திருக்கான். சப்ளை ஜோனில் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் 50 சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு சிங்கிளுடைய பாட்டத்துக்கும் சிங்கிளுடைய ஹைக்கும் எடுக்கும்போது 50 சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸ்ட்ரக்சர் படி பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்கேயும் நமக்கு ரேஞ்ச் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் கிடைச்சிருக்கான். அதே மாதிரி மார்க்கெட் நமக்கு 50 க்ளோசிங் வச்சதுனால வரக்கூடிய சீசன் கேப் அப் கொடுத்ததுன்னா பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்காது. ஃப்ரைடே ஃபார்ம் ஆன அந்த ஹைக்கும் ஃப்ரைடே ஃபார்ம் ஆன இந்த பாட்டத்துக்கு மேலே ஃபர்ஸ்ட் நமக்கு ரேஞ்சு தான் ஃபார்ம் ஆகும். அந்த ரேஞ்சை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் சப்ளை ஜோனை கட் பண்ணால் மட்டும் நீங்கள் ராலி கன்வியூஷன் இருப்பாருங்க. என்னோட சஜஷனை பொறுத்தவரை நமக்கு வரக்கூடிய செஷன் கேப் அப் கொடுத்ததுன்னா மோஸ்ட்லி நமக்கு சப்ளை ஜோனை கட் பண்ணாது. இந்த ஜோனுக்கு இடையில தான் நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன், அதாவது கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். அப்படி இல்லாமல் செகண்ட் வேரியேஷனை பொறுத்தவரை நமக்கு கேப் அப்பே கொடுத்தாலும் சஸ்டெயின் ஆக முடியாமல் நமக்கு இமீடியட்டாக ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா இது நமக்கு கரெக்ஷன் கன்வியூஷன் இண்டிகேட் பண்ணும். அதை பொறுத்தல எவ்வளோ தூரம் போகலாம் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு 78 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் 78 ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கான டார்கெட் தான். ஸோ இது நமக்கு ரேஞ்சில் இருக்கிறனால வரக்கூடிய சீசன் கேப்னு கொடுக்கும்போது நம்மளோட டார்கெட்டை 78 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே நமக்கு கேப் அப்பில் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல மார்க்கெட் கேப்னு கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் இருக்காது. பட் இந்த இடத்துல அடிஷனலாக இன்னொரு விஷயம் நான் சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் நமக்கு கேப்னு கொடுத்துட்டு இமீடியட்டாக 61 சப்போர்ட் எடுத்தால் மட்டும் உங்களுடைய டார்கெட்டை 38 61 வரைக்கும் புல் பேக் எதிர்பார்க்கலாம். இது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சப்வே பார்க்கும்போது 0வாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வே, செகண்ட் வே, தேர்ட் வே, ஃபோர்த் வே, அதை ஃபாலோ பண்ணி நமக்கு வரக்கூடிய கரெக்ஷனாக 5th வேன்றனால ஒன்ஸ் நமக்கு 5 ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகும்போது
மினிமம் ரெக்யர்மெண்ட் நமக்கு 3 வே ஸ்ட்ரக்சர் நடக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறது. நமக்கு மார்க்கெட் 61 சப்போர்ட் இருக்கும்போது நமக்கு 30லேருந்து 61 வரைக்கும் புல் பேக் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரேஞ்ச் மார்க்கெட்டில் வேவ் கவுண்டர்ன்றது அந்தளவுக்கு முக்கியமான விஷயம் கிடையாது. இந்த இடத்துல நமக்கு 5 வே ஸ்ட்ரக்சரும் கிடைக்கலாம், 3 வே ஸ்ட்ரக்சரும் கிடைக்கலாம். பட் நமக்கு 5 வே ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு மேஜர் சப்போர்ட் அவ்வளோ சப்போர்ட் எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக 3 வே ஸ்ட்ரக்சர் எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறது. மார்க்கெட் நமக்கு 61 சப்போர்ட் எடுத்ததுன்னா நீங்கள் தாராளமாக 38லேருந்து 61 வரைக்கும் புல் பேக் எதிர்பார்க்கலாம். அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு ஃப்ரைடே ஃபார்மான இந்த ஹைக்கும் வரக்கூடிய பாட்டத்துக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு 38, 61 தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும். இது நமக்கு கேப்டவுனுக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். கேப்டவுனுக்கான செகண்ட் வேரியேஷன் பொறுத்தவரை மார்க்கெட் சாலிடாக 61 கட் பண்ணுற பட்சத்தில் முன்ன சொன்ன மாதிரி 78 தான் நம்மளுடைய அடுத்த டார்கெட்டாக இருக்கும். மார்க்கெட் 78ல் சப்போர்ட் எடுத்ததுன்னா கன்சாலேஷன் எதிர்பாருங்க. 78 கட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் சுங்கிடைய பாட்டத்தை அடுத்த டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதான் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபின் நிஃப்டி அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. ரெண்டுமே நமக்கு ஒரே ஸ்ட்ரக்சர் தான் இருக்காம். ஸோ வரக்கூடிய செஷன் கேப் அப் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல நம்மளுடைய இமீடியட் டார்கெட் வந்து 21,433 இருக்கும். இந்த இடத்துல கன்சாலேஷனோட மார்க்கெட் இந்த லெவலில் கட் பண்ணுற பட்சத்தில் சுங்கிடைய ஹை வரைக்கும் போகலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ரீசன். இங்கேயும் மார்க்கெட்டால் கேப் அப் கொடுத்துட்டு சஸ்டெயின் ஆக முடியாட்டி நீங்கள் தாராளமாக உங்களுடைய டார்கெட்டை 78க்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு சிங்கிளுடைய பாட்டத்துக்கும் சிங்கிளுடைய டாப்புக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ப்ரைஸில் நமக்கு 61 சப்போர்ட் எடுத்துக்கலாம். அடுத்த டார்கெட் வந்து 78 அண்ட் சிங்கிளுடைய பாட்டம்ன்றது நம்மளுடைய அடுத்தடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல கேப் டவுனுக்கான ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு மார்க்கெட் கேப் டவுன் கொடுத்துட்டு 78ல் ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும் நம்ம நிஃப்டியில் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் தாராளமாக 3 கொண்டு ஒரு புல் பேக் எதிர்பார்க்கலாம். இதுக்கான டார்கெட்டும் 38 அண்ட் 61 இருக்கும். அப்படி இல்லாமல் மார்க்கெட் 78 ஒட்டி நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்குறான்ற பட்சத்தில் மோஸ்ட்லி இது நமக்கு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஃபர்தராக கீழே வரலாம். அதை பொறுத்து நம்மளுடைய அடுத்த டார்கெட் இங்கே பாட்டம் 20,883 இருக்கும். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த வீடியோவில் டவுட் இந்த கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.